ஆஹா! ஷின்சானுக்கு நம்ம ஒரு ஆர்சிபி சின்ன கார் வாங்கிட்டு வந்துருக்கோம். இதை மட்டும் ஷின்சான் பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏய் ஷின்சான், நான் உனக்காக ஒரு சின்ன ஆர்சிபி கார் வாங்கிட்டு வந்துருக்கேன். டக்குன்னு வந்து பாரு ஷின்சான், இங்கே வா. உனக்கு நான் ஒரு மினி ஆர்சிபி கார் வாங்கிட்டு வந்துருக்கேன் பாரு, ஆர்சி காரு. எங்க பத்தியா நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த ஒரு ஆர்சி காரு. ஃப்ராங்க்லின் ரொம்ப ரொம்ப நன்றிடா. இந்த மாதிரி ஒரு காரை நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ தானே எனக்கு வாங்கி தரேன். இது ரொம்பவே நல்லா இருக்குடா. டேய் ஃப்ராங்க்லின்னு, நான் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். என்ன அந்த கதைக்காரன் என்ன தெரியுமா சொன்னா, நீ ரிமோட் கண்ட்ரோலில் கூட கண்ட்ரோல் பண்ணலாம், அதே போல் அந்த காருக்குள்ளே நீயே உக்காண்டி வேணாலும் ஓட்டிக்கலாமா? ஃப்ராங்க்லின் என்னடா சொல்கிறேன்? அந்த காருக்குள்ளே எப்படா என்னால் போக முடியும்? அதுவே ஒரு ஆர்சி காரு, சின்ன காருக்குள்ளே நான் எப்படி போக முடியும்? டேய் நீ வேணா உள்ளுக்கு போய் உக்காண்டி பாரு. ஃப்ராங்க்லின் ஆமாண்டா, அங்கே பாடுறா, நான் உள்ளுக்கு போயிட்டேன்டா. எப்பட்றா? சாட்டியமே இல்லையே, எப்படி நான் உள்ளுக்கு போனேன்? சூப்பராக இருக்குடா அந்த காரு. தேங்க்ஸ்டா ஃப்ராங்க்லின், நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க. இந்த மாதிரி ஒரு காரை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இது சூப்பராக இருக்குது ஃப்ராங்க்லின். எப்போ இது பார்க்கவே நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஃப்ராங்க்லின் நம்மளுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கான். ஐயோ டிராஃபிக் ஆகுற, ஐயோ அங்கே ஒரு கார் வருது, நம்ம முள்ளங்கிட்டு போயிட்டு அப்படியே இங்கிட்டு போயிடலாம், அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம ஃப்ராங்க்லின் நம்மளுக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான். ஓகே கைஸ், நம்ம சேனலை யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அப்படியே ஆளில் போட்டுருங்க. ஃப்ராங்க்லின் இது ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ராங்க்லின். இந்த கார் செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்கா சொன்னேல ஃப்ராங்க்லின். இந்த குள்ளுக்கெல்லாம் ஓட்ட முடியும்னு உட்காந்து ஓட்ட முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ராங்க்லின். ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ராங்க்லின் இது. அதான் சொன்னேன்ல, இந்த காரு எல்லாம் சூப்பராக இருக்கும். டேய் இதே பார்த்துருக்காதீங்க, வாங்க அடைச்சி வேலை செய்யலாம். டேய் வேற ஏதாச்சும் விளையாடுங்க, காரு ஓட்டுங்கடா. அவ்வளோதான், இவங்க கனவு உலகத்தில் முழுகிட்டாங்க. இனிமேல் அவங்கள கூப்பிட்டோம் நம்ம வரமாட்டாங்க. யார் இது கால் பண்ணுறது? ஐயா என்ன சேலஞ்ச் கிங்க கூப்பிட்றாரு? என்ன சேலஞ்ச் கிங்க? திரும்பி சேலஞ்சா? ஆமாம் ஃப்ராங்க்லின், நீ வந்தீங்கன்னா உனக்கு ஒரு லக்ஸரியான மிதக்கிற ஹவுஸ், அதாவது நீ ஒரு இஸ்லாண்டே வாங்கலாம். ஐஸ்லாண்டு, அதாவது ஒரு மிதக்கிற ஹவுஸை நீ வின் பண்ணலாம். டக்குன்னு வந்து அந்த சேலஞ்சில் கலந்துக்கிட்டு வின் பண்ணினா உனக்கு ஒரு மிதக்கிற ஹவுஸை நீ ஈஸியாக வின் பண்ணலாம் ஃப்ராங்க்லின். மிதக்கிற ஹவுஸா? வாவ், சூப்பராக இருக்கும் போலையாட்டுக்கே. ஓகே சேலஞ்ச் கிங், நான் இப்போயே வரேன் அந்த இடத்துக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும் போலையாட்டுக்கே. ஆமாம் ஃப்ராங்க்லின், வா, டக்குன்னு வந்தாலும் அந்த மிதக்கிற ஹவுஸ் உனக்கு கிடைக்கும். நடக்கிற ஹவுஸா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஃப்ராங்க்லின், அதில் நான் ஆர்பால்ஸ்லாம் கட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் இருக்கிறதால ஒரு இஸ்லாம் டேடி வாங்கலாம். அதே போல் அந்த ஹவுஸையும் நடக்கிற ஹவுஸையும் நீ வாங்கலாம். சரி ஓகே, நான் ஃபோனை வச்சிடுறேன். டேய் சிங்சானே, டோரேமான் இங்கே பாருங்கடா. அவர் வந்துட்டு சேலஞ்சிங் பிறகு எனக்கு ஃபோன் அடித்தார். அவர் என்ன சொன்னார்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இது, அதாவது என்னன்னு சொல்கிறது, ஒரு பெரிய இது நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காராண்டா. சேலஞ்சில் மட்டும் நம்ம ஜெயித்தோன்னா நம்மளுக்கு அவர் வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு தராராண்டா. அந்த கிஃப்ட்டு பற்றினா வச்சுக்கவேன், ஒரு மிதக்கிற ஹவுஸாண்டா. வாடா நம்ம அந்த சேலஞ்சில் போயிட்டு என்ன ஏடுன்ட்டு கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டு அந்த ஹவுஸ் இன்றைக்கி வாங்குகிறோம். ஓகேவா? உனக்கு ஆர்சி கார்டெலாம் வாங்கி தரனால என் கூட வா டக்குன்ட்டு. ஃப்ராங்க்லின் இதுக்குள்ளே விளையாடலான்னு இருந்தேன், என்ன என்னை கூப்பிட்றேன்? அதெல்லாம் தெரியாது, நீ வரணும் இப்போ எனக்கு என் கூட. என்ன வரதுனா வா, இல்லாட்டி போ. இல்லை நானும் வரேன், இரு ஃப்ராங்க்லின். என்ன வந்துட்டியா ஃப்ராங்க்லின், சிக்ஸன், டோரேமான் எல்லாரும் வந்துருக்கீங்க போல? ஆமாம் நாங்கள் எல்லாரும் தான் வந்திருக்கோம். என்ன சேலஞ்சுன்னு டக்குன்னு சொல்லுங்கள். அதாவது இந்த ஃபினிஷ் லைன் இருக்கு பார்த்தியா, இது இருக்கிற பைக் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அது வரைக்கும் நீ போயிட்டு ஃபினிஷ் பண்ணும். அப்படி ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த லக்ஸரி ஹவுஸு ஃப்ரீயாக தருவானாங்க. டக்குனு போங்க, உங்களுக்கு நேரம் கம்மியாக இருக்குது. என்ன புரியுதா? ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஜெயிக்கிறோம். அந்த லக்ஸரி ஹவுஸை, அந்த மிதக்கிற லக்ஸரி ஹவுஸை நாங்கள் வாங்குகிறோம். ஓகேங்களா? ஆனால் ஏமாற்றக்கூடாது ஜெயிச்சா. நான் ஏமாற்ற மாட்டேன் ஃப்ராங்க்லின். நீ போய் அந்த வின் பண்ணிட்டீன்னா நான் உனக்கு கண்டிப்பாக ஹவுஸை தருவேன். டக்குனு போயிட்டு வின் பண்ணிட்டு வா. ஓகேடா. டேய் சிங்சானே, டோரேமானே, எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க நம்ம அந்த லக்ஸரி ஹவுஸை வின் பண்ணுறோம், எல்லாத்தையும் வாங்குகிறோம். ஓகேவா? வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன பைக் எடுக்கலாம்? அந்த பைக்கில் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டேய் சிங்சானே, எல்லாம் வாங்கடா, இப்படி ஏறுங்க. ஓகேவா?
ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இதுலேருந்து அது வரைக்கும் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்பா இது என்னது இது இவ்வளோ பெருசு இருக்குது? இது என்னது 2 இது இருக்குது ஒருவேளை? அப்போ ஏய் கேப்பாக இருக்குதுங்க. கொஞ்சம் விழுந்தா கூட நம்ம போட்டியில் இந்த விலகிடுவோம். அதே போல் இல்லாமல் வா உங்க பாருங்களேன் ஸ்பீடு அதிகமாக விடுங்க அதில் போகும்போது நம்மளுக்கு. வா இது என்ன பலூன் மாத்திரம் இருக்குது. போச்சு போச்சு விழுவ போகிறேன் நான். காய்ஸ் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கைஸ் நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆட்டில் போட்டுக்கோங்க. இது பாருங்கள் வெறும் குறுகலாக வச்சுருக்காங்க. எப்படியாச்சும் இதை ஜெயிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். நான் இது எவ்வளோ தூரம் போயிட்டு முடியுதுன்னு வேறு தெரியல நம்மளுக்கு. வாங்க நம்ம போயிட்டு நம்ம டக்குன்ட்டு முடிச்சிடலாம் விளையாட்டை. காய்ஸ் நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம ஹைட் அண்ட் சீக் பிளேயிங் தான் பார்க்க போகிறோம். காய்ஸ் ஒரு நாளைக்கு என்னால் ஒரு வீடியோ மட்டும்தான் போட முடியும் காய்ஸ். அதே போல் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மியாக தான் இருக்குன்ட்டு, அதனால ஒரு நாளைக்கு என்னால் ஒரு வீடியோ தான் காய்ஸ் போட முடியும். தப்பாக நினச்சிக்காதீங்க காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஜிகே5 விளையாண்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ 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 உங்கள்கிட்ட இருக்க பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் நான் பாட்டுக்கு டக்குன்னு விழுந்துட்டேன். இந்த பைக்கே ஒரு கோளாறு பைக்காக இருக்கும் போலையாத்துக்கு. கலர் வேறு RGB கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. என்னது இது இப்படி லைட் எரியுது? இதில் போகலாமா? போகலாம். இதில் தானே நம்ம விழுந்தோம். ஐயோ போச்சு கடலில் விழுந்துடக்கூடாது. ஐயோ போச்சு அப்பாடா நல்ல வேலை ஏறிட்டோம் காய்ஸ். ஐயோ இங்கேயும் அதே மொத்தமே இருக்குது காய்ஸ். இந்த லைட்டெல்லாம் எடுக்க வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். என்ன இது ஏற மாட்டேங்குதே. ஐயோ ஒருவேளை நம்ம ஃபஸ்ட் டைம் வரலாம். இப்போ ஏறிடுச்சு காய்ஸ். நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்களா? வா ஸ்பீடாகுது ஸ்பீடு அப்படிதான் ஸ்பீடாக போ காய்ஸ். நம்மளுக்கு இன்னும் மை காட் இப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு காரு இருக்குது காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு நிறைய காரெல்லாம் வச்சுருக்காங்கங்க. பார்க்கவே நல்லா தான் இருக்குது. அதே போல் அந்த ஃபினிஷிங் லைனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்குது காய்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்ட்டு. இதுவும் RGB கலரில் மாறிக்கிட்டே இருக்கும் போலையாத்துக்கு. இந்த ஃபினிஷிங் லைனே பயங்கரமாக இருக்குது காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா இப்படி இருக்குது. நம்ம ஜூம் பண்ணி கூட காமிச்சுக்கிறேன் காய்ஸ். செம்மையாக இருக்குது காய்ஸ். ஆனால் நம்மளுக்கு இதை நம்ம ஜெயிச்சாதான் நம்மளுக்கு அந்த லக்ஸரி ஹவுஸ் கிடைக்கும்னு சேலஞ்ச் இருக்குது. அதனால நம்ம எப்படியாச்சும் இதில் ஜெயிக்கணும். மை காட் அங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு வரும்போது ஸ்டக் ஆகுது அப்படியே காரு எல்லாமே காய்ஸ். அங்கே பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இங்கே பாருங்கள் இதில் நம்ம இடிச்சுக்காம ஜாக்கிரதையாக போகணும்னு நினைக்கிறேன். அப்போதான் நம்மளால் போக முடியும். எப்படியா இருந்தாலும் இதில் ரேம்பில் போகணும். ரேம்பில் போகும்போது தான் ஃபோன் வாவ் செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு காய்ஸ். இதில் நம்ம ஏறும்போதெல்லாம் நம்மளுக்கு ஸ்பீடு அதிகமாகும்னு நினைக்கிறேன். அதே போல் லேகும் ஆகுது அதே சமயத்தில் ஃபோனு. ஓகேங்களா? வாவ் சூப்பர். ஐயோ போச்சு ஏறிடு ஃப்ராங்க்லின் ஏறிடு. ஓ ஜஸ்ட்டு காய்ஸ் எல்லாத்தையும் நம்ம கீழே விழுந்திருப்போம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெலிகாப்டர் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்லாம் இதுக்குள்ளுக்கெல்லாம் பூண்டு போகணும்னு நினைக்கிறேன் நான். என்னமோ அப்படியாடா இருக்கும். நம்ம ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரில் ஏறிடலாம் நம்ம. வாவ் சூப்பராக இருக்குது ஹெலிகாப்டரே பார்க்க காய்ஸ். இதுவும் RGB கலரில் மாறுது காய்ஸ். எல்லாமே RGB கலரில் தான் மாறும். ஓகேங்களா காய்ஸ்? இப்போ நம்ம இந்த ஹெலிகாப்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஜாக்கிரதையாக விடணும். இல்லாட்டி அந்த ஏன் பட்டினா வந்துட்டு இந்த ஹெலிகாப்டரோட முக்கு பட்டினா வந்துட்டு அந்த டயரில் கொட்டு அது பட்டினா வந்துட்டு போயிடும். அப்புறம் இந்த டயரும் உடஞ்சி போயிடும். முக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு உடஞ்சிரும். அப்படி தான் நம்ம நிறைய சேனல்லாம் நான் விளையாடும்போது பட்டா வந்துட்டு அந்த மாட்டம் தான் ஆயிருக்கு எனக்கு. முக்கு உடஞ்சி தண்ணிக்குள்ளே போயிட்டு டப்புன்னு உடஞ்சி அப்படியே விழுந்துருவான் ஸ்க்ராட்ச் ஆகி. அதனால இதில் பாட்டு போகணும். போச்சு ஜஸ்ட்டு காய்ஸ். எல்லாத்தையும் நம்ம அவ்வளோதான். அந்த முக்கு அந்த இடத்துல பட்டிருக்கோம். ஐயோ போச்சு நல்ல வேலை முக்கு மட்டும் பட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். அப்படியே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கு பட்டுச்சுன்னா அவ்வளோதான். அப்படியே நம்மளை அடிச்சுக்கிட்டு போய் விட்டு வெடிச்சிரும். ஸ்க்ராட்ச் ஆகிரும் அப்படியே. அப்புறம் ஹெலிகாப்டர் ஒரு பக்கமாக சாய வேற ஆரம்பிச்சிடும் காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஹெலிகாப்டர் இங்கே நம்ம நிப்பாட்டிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ இருக்குது பைக்கா என்ன ஏதுன்னு தெரில நம்மளுக்கு. ஆனால் இங்கே வச்சுருக்காங்க நம்ம காய்ஸ். இது சைக்கிள் காய்ஸ். இந்த சைக்கிளில் நம்ம ஏறி போகணும் போல். ஓகே போகலாம். மை காட் இப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு விண்டு மாட்டம் இருக்குது காய்ஸ். மை காடு சார் இப்படி ஆயிடுச்சே கடைசியில். ஓகே சைக்கிள் வந்து விழுந்துருச்சு கரெக்டாக. ஆனால் நம்மளுக்கு ஓவர் பில்டாக
சரி, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்மளுக்கு என்னென்ன கஷ்டம் வர போட தெரியல. சேலஞ்சுக்கு இங்கே வேறு இன்னும் ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காரு. அங்கே பாருங்கள், இன்னும் ஃபினிஷிங்கில் போகவே இல்லை. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போகணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஐயோ, இது என்ன இது? இதை பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கே. இதில் எப்படி போகிறது? ஐயோ, இதில் எப்படி போகிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓ மை காட், இது என்னன்னு வேறு. ஓஹோ, போட்டு இருக்கா காய்ஸ்? இந்த போட்டில் கரெக்டாக குடிச்சிரு. ஓ ஐயோ, நம்ம போட்டில் குடிக்கிறதுக்கு பதிலாக இதில் குடிச்சிட்டோம். ஐயோ, நீச்சல் இருக்க முடியல. நம்ம வேற கொஞ்ச நேரம் தான் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். எல்லாத்தையும் மூச்சு முடியாமல் செத்துருவான் ஃப்ராங்க்லின் போட்டு மேலே ஏறி. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எப்படியா போட்டு மேலே ஏறிட்டோம். ஓகே. ஓ மை காட், இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு பயங்கரமாக இருக்குது. போட்டே பங்கமாக இருக்குது. ஓகே, இந்த இது மேலெலாம் ஏறினா என்ன ஆகும் தெரில. கோய்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளை வலிமை இறக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில போட்ஸையும் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டுக்கு தண்ணியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். என்னாட்டி நம்ம விழுந்தோன்னா அவ்வளோதான், நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு போன சேலஞ்சில் விடும் அப்படி தண்ணிக்குள்ளே முழுகிடுவோம். இதுக்குள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷார்க் இருக்கும் காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்க சேலஞ்சுக்கிங்க. இதை எப்படி தான் செஞ்சாங்கன்னு தெரில. ஆனால் நம்மளுக்கு நைட்டும் பகலுமா ஒரு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி செஞ்சு முடிக்க. காய்ஸ் ஃபினிஷில் எனக்கே வந்துட்டோம் போலியத்துக்கு. காய்ஸ் பாருங்கள், நம்ம ஃபினிஷிங் லைனுக்கே வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷிங் லைனுக்குள்ளே போயிடுவோம். காய்ஸ் எப்படியோ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதை. ஆனால் என்னது இது, நம்மளுக்கு வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. காய்ஸ் ஸ்டார்ட் ஃபினிஷ்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ யார் போகணுமோ போங்க. ஐயோ, நான் உட்காரதே பயங்கரமாக இருக்கே. ஃப்ராங்க்லினும் போயிட்டு சேர்ந்துட்டா போல. இப்போ நம்ம தான் போடணும். ஓகே, போகலாம். எல்லோரும் போட மாட்டுக்கு. ஃப்ராங்க்லின் மட்டும் போனால் போடும்ட்டு நினச்சேன். நான் கூட போகணும் மாட்டுக்கு. சின்சியர்லாம் எப்படி வருவானோ தெரில, என்னாலேயே முடியலையே. ஐயோ, இது என்னது ஸ்பீட் ஆகுது. ஐயோ, காப்பாட்டுங்க. ஓ மை காட், இது ஐயோ தலை பிஞ்சுக்குச்சு. ஐயோ, இது என்னது இது? இதில் எப்படி போகிறேன்னு வேறு தெரியலையே. இது சுற்றிக்கிட்டு போனோம் போலையாட்டுக்கு. இருங்க வரை நம்ம சுற்றிக்கிட்டே போகலாம். ஓ சூப்பர் இருக்கு பார்த்தீங்களோ. இங்கே நம்மளுக்கு ஆனால் உளுண்டும் அவ்வளோதான். உள்ளுக்கு ஷார்க்கெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு கடிச்சு தின்னுடும். அப்படிலாம் நம்ம ஜாக்கிரதையாக போடும். ஒடிகோடு ஜாக்கிரதை. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணலாம், இல்லாட்டி நம்மளை அவ்வளோதான். ஓகே காய்ஸ், நம்ம எப்படியே போய் சேர்ந்துட்டோம். இங்கே இந்த பர்கர் மட்டும் இருக்குது, எல்லாம் சாப்பிடலாம் போலியாட்டுக்கு. இதோட கேட்கறதுனா சாப்பிடலாம். இந்த சிக்ஸாலாம் எப்படி வர போறாடா தெரியலையே. ஓகே, நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, போயிடலாம். ஓகே, நம்ம எப்படியே இது வரைக்கும் வந்துட்டோம். நம்ம தலைவேற அப்படியே அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. என்னது இது? டேஞ்சர் லைட் போட்டிருக்காங்க. ஒரு வேளை இதுக்குள்ளுக்கு போகக்கூடாதோ? இல்லை போய் தான் பார்ப்போம். ஒன்றுமே ஆகலை காய்ஸ். நம்ம தான் பயந்து போயிட்டோம். ஐயோ, அம்மா ஐயோ, போச்சு. ஓ மை காட், இங்கே பார்த்தீங்களா, இங்கே நம்மளுக்காகவே ட்ராப் வச்சுருக்காங்க. ஐயோ விழுந்துட்டேனே. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பேசாமல் வண்டியை ஓட்டலாம். வண்டியை எடுத்தோம், இப்போ ஓட்டுறோம். வண்டியை நம்ம எடுக்கிறோம், ஓட்டுறோம். இது எடுக்க முடியல வண்டி. இப்போ எடுத்தது கடத்து போய் ஓட்டுறோம் நம்ம. காய்ஸ், திரும்பி நம்மளுக்கு டேஞ்சர் லைட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்ட போன் சக்கை. இப்போ நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, போச்சு. இந்த இடத்துல ஜாக்கிரதை. ஐயோ போயிடு. அப்பாடா காய்ஸ், எப்படி இங்கேயும் ரெட் லைட் போட்டிருக்காங்களே, டேஞ்சர் லைட்டு. ஓ, நம்ம போன இடத்துக்கே வந்த மாட்டம் இருக்குது காய்ஸ். ஏற்கனவே இதை ஓட்டோம் நம்ம. ஓ மை காட், எல்லாம் ஸ்பீட் ஆகுது. ஓ சூப்பர், இதுவும் நல்லா தான் இருக்குது, ஸ்பீட் ஆகுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கார் இருக்குது காய்ஸ். ஃப்ராங்க்லின் ஏற்கனவே இதில் ஒரு காரை எடுத்துகிட்டு போயிட்டா, டபுள் ஒரு கார் எடுத்து போல. வாங்க, நம்ம இந்த மஞ்சள் கலர் காரை எடுத்துக்கலாம். ஓகே, ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு காரு. ஓகே, இதில் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓகே, ஸ்பீட் அள்ளுது, பயங்கரமாக இருக்குது கார்லாம். இந்த கார்லாம் நம்மளால் வாங்க முடியாதாடா காய்ஸ். நம்ம கூடி சீக்கிரம் ஹைட் அண்ட் சீக் போகிறோம். அப்புறமேட்டுக்கு சார்லி எல்லா படிச்சும் விளையாடலாம் காய்ஸ். அதுக்கு முதல்ல நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, வந்துக்கிட்டே இருக்குது. இந்த விண்ணுவில் வேறு சொட்டுக்கிட்டே இருக்குது. ஐயா
காய்ஸ் நான் வந்துக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க ஸ்பீடு வேற அதிகமாகுது. அல்லது ஸ்பீடு. ஓ மை காட், ஸ்பீடு இதுக்கு தான் வச்சாங்களா? ஓ மை காட், நான் உழுவ மாட்டேன். ஓ மை காட், ஜஸ்ட்ல நம்ம உளுந்திருப்போம் காய்ஸ். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போகணும் போல. நம்ம வாங்க இந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கலாம். ஏற்கனவே பிராங்க்லின் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்திருப்பான் போல. ஓகே காய்ஸ், இங்க பாருங்களேன், நம்மளுக்கு சுட்டுது, நல்லாவே சுட்டுது இது. காய்ஸ் எப்படியா நம்ம போயிட்டு ஜெயிக்கிறோம். ஓகேங்களா, இந்த இது மட்டும் நம்ம டயரில் மாற்றினா இல்லாட்டி ஸ்க்ராட்ச் ஆகி உள்ளுக்கு போயிடும். அப்புறமேட்டுக்கு ஷார்க்கெல்லாம் கடிச்சிடும் நம்மள. அது நல்ல பாட்டே போகலாம் நம்ம. ஓ மை காட், என்னால வேற போக முடியல. ஓ சூப்பர், இது கூட நல்லா தான் இருக்குது. நம்ம வேணாலும் இப்படியே போயிட்டு அப்படியே போகலாம்ல. எதுக்கு நம்ம ஓட்டக்குள்ள பூண்டு போய்கிட்டு இப்படியே போய்க்கலாம். நம்ம எதுக்கு ஓட்டக்குள்ள பூண்டு போய்கிட்டு. ஆனால் சேலஞ்சுக்கு இங்கே ஏதாச்சும் ஒன்று சொன்னாலும் சொல்லுவோம். அதனால ஓட்டையில் பூண்டே போய்க்கலாம். நம்ம ரூல்ஸை மாறக்கூடாது. கோய் சப்ஸ்கிரைபர் வந்ததையும் நம்மளுக்கு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல ஐயா, சேனல் உருவாக்குறதுக்கு ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதையே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் எப்போது போல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 1K 2K ரீச் பண்ணோம். இப்போ தான் 2 சப்ஸ்கிரைபர்ஸே வந்துருக்குது. எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. கோய்ஸ் இங்கே பார்த்தீங்களா, நம்ம இங்கே வந்துட்டோம். ஓகே நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம். கரெக்டாக வந்து சேஃப் லேண்ட் இல்லை அந்த இது. ஓகே, ஃப்ராங்க்லின் ஏற்கனவே இங்கே ஒரு ஹெலிகாப்டர் நிப்பாட்டி வச்சுருக்கிறான். அடுத்து பாருங்க, நம்மளுக்கு சைக்கிள் நின்றுக்கிட்டு இருக்குது. இதில் இந்த சைக்கிளை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம இந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டோம். அப்படியே குடிச்சிடலாம். ஐயோ போச்சு, இது என்னது இப்படி? ஐயோ ஆனால் நம்ம சேஃப் லேண்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, சேஃப் லேண்ட். ஐயோ உளுந்தேனே, சேஃப் லேண்ட் இல்லையா இதுவும்? சரி ஓகே, சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பலாம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா, சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே குடிச்சிட்டோம். இங்கே போட்டெல்லாம் இருக்குது. ஐயோ மூச்சை விட முடியலையே. காய்ஸ் இங்கே பாருங்க, இங்கே நிறைய ஆர்சி போட்டெலாம் இருக்குது. இந்த போட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போட போல. போட்டெல்லாம் எங்கே போறீங்க? நில்லுங்க, நான் உங்கள் மேலே ஏறி ரைடு போக ஆசைப்படுறேன். நில்லுங்க. அப்பாடா, ஒரு போட்டை மேலே எப்படியோ நம்ம ஏறிட்டோம். இப்போ நம்ம இங்கேயே அங்கே போடணும்னு நினைக்கிறேன். வாங்க, இங்கேயே அங்கே போயிடலாம். காய்ஸ் ஒரு வழியாக நம்ம இங்கேயே அங்கே போயிட்டோம். இப்போ காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்களா, அங்கேயே இங்கே வந்துட்டோம் நம்ம. ஓகே, இப்படியே நம்ம ஓகே காய்ஸ், இப்போ நம்ம மஞ்சள் கலர்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் மஞ்சள் கலர்கிட்ட வந்துடலாம். ஓகே, மஞ்சள் கலர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கோம் காய்ஸ். வந்துடு. ஐயோ இது வேற காய்ஸ், செம்மையாக இருக்குதே போட் ரைடு. கைஸ் நம்ம இப்போ இதை கைஸ் எப்படி நம்ம ஃபினிஷ் லைனுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த யார் வரணுமோ வாங்க. ஃப்ராங்க்லினும் எப்போவே நின்றுருக்கான். அடே டோரேமானே வந்துட்டியாடா? வா 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 வா. அடுத்த ஷிங்சான் தான் வரணும், அவனும் வந்துட்டானா. அப்புறம் நம்ம அவ்வளோதான், வின் பண்ணிடலாம். நான் தான் ஷிங்சான், இப்போ நான் தான் போய் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் போய் வின் பண்ணியே தீருவேன். இந்த மாம்சு பைய வேற போயிட்டானா, நம்ம வேற போகணும். மாம்சு இருறா, நானும் வந்துக்கிட்டே இருக்கேன். ஷிங்சான் உட்காரா, எனக்கு 8 வயசு ஆகுது, 5 வயசு ஆகுது. ஓகே, நம்ம நேராக போகலாம். ஓகே நம்ம நேராக அப்படியே ஓகே ஸ்பீட் அல்லது இது ஸ்பீடு கண்டெய்னர் நினைக்கிறேன், அதனால தான் நம்ம ஸ்பீட் அல்லது. ஓ மை காட், இதை போட்டிங்களோ, நம்மளுக்கு இதில் ஜம்ப் ஆகலாம், ஆனால் நம்ம ஜம்ப் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு போயிட்டு அப்படியே அங்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு இந்த பக்கம் போயிடலாம் நம்ம. ஓ அந்த பக்கம்ன்றனாலாச்சும் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் வந்துட்டோமா? சரி ஓகே, அப்படியே தலையில் பிச்சுக்கிட்டு வருது இந்த பக்கம். ஓகே, அப்படியே நம்ம தலை பிச்சுக்கிட்டு வரத்துக்குள்ளே போயிடலாம். இது குள்ளிக்கு ஷார்க்கெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் நம்ம பாட்டு போகிறேன் பொறுமையாக. மாம்சு கைஸ், இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாம்சு வாயில் வடை பச்சியை துணிக்கணும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் என்னை பிடிக்குமோ மாம்சை கிண்டல் பண்ணி போட்டு விடுங்க. அதாவது மாம்சு வாயில் காக்கா உட்காந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி காக்கா வச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?
ஓகே இப்போ டேஞ்சர் லைட் வேறு இருக்குது. ஐயோ போச்சே உழுவ போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஏற்கனவே உழுந்துட்டாங்க நிறைய பேர். நம்ம ஆனால் உழுவ மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு ட்ரைனிங்லாம் பயங்கரமாக இருக்கும்ல. ஓகே இங்கே வந்து அப்படியே நேராக போய் அப்படியே சடக்குன்னு போயிட்டு அப்படியே நேராக அப்படியே ஏறி நேராக அங்கே போயிட்டு உழுவாமல் போகணும் கைஸு. இல்லாட்டி இந்த மாம்சத்தை நம்மளை போட்டு காண மாதிரியே திட்டுவான். அதனால் நம்ம இப்படியே போயிடலாம். எப்பாடா மாம்சுக்கு தெரியாமல் வந்துட்டோம். ஓகே நம்ம மட்டும் ஐயோ போச்சே, அவமானமாக போச்சே. பார்க்குறவங்களாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் சும்மா ட்ரையல். அதனால நம்ம கார் எடுத்துக்கிட்டு போகலாம். எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்னு நினைக்கிறேன். ஓகே இதே எடுத்துக்கலாம் நம்ம. ஐயோ என்ன இது ப்ளூ கலர் மாறுது? ப்ளூ கலர் என்ன வயலட் கலரில் மாறுது? என்ன வயலட் கலர் என்ன இப்படி மாறுது? ஓகோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் மாறிக்கிட்டே இருக்கும் போலையாத்துக்கே. ஓகே இருக்கட்டும். நம்ம எப்படியாச்சும் நேராக போய் சாகசத்தை பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். காய்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்துட்டுருக்கோம். இங்கே விண்டு வில்ல மற்ற சுட்டிக்கிட்டு இருக்குது. ஐயோ இதில் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. எப்படா பாருங்க காய்ஸு, நம்ம எப்படியே வந்துட்டோம். இப்போ நம்ம அங்கே ப்ளூ கலருக்கு வந்துடலாம். காய்ஸு எப்படியா நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம். ஓ மை காட், இதுக்கு தான் ஸ்பீட் ரன் வச்சுருப்பாங்க போலையாத்துக்கு. ஓகே ஜஸ்ட்டில் வந்துருக்கோம் காய்ஸு. மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்களான்னு தெரியல, ஃப்ராங்க்லினே எல்லாம் போயிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம எப்படியோ வந்துட்டோம். ஓகே ஃப்ராங்க்லின்லாம் எல்லாம் உளுந்துருப்பாங்களா இல்லை ஜெயிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஓகே எப்படியாச்சும் இல்லை ஜெயிக்கணும். அங்கே பார்த்தீங்களா மஞ்சள் கலர் மாறிச்சு, எங்கே பாருங்க கலர் மாறிக்கிட்டே இருக்குது ஆர்ஜிபி கலரில். ஓகே நம்ம போகலாம். இது மட்டும் அந்த டயரில் உரைச்சிச்சின்னா அப்புறம் ஸ்க்ராட்ச் ஆகி அப்படியே அந்த இது உளுந்துடும். அப்புறம் உள்ளுக்கு இருக்க சுறாலாம் நம்மளை போட்டு கொட்டுன்னு கொட்டு புரோட்டா போட்டுரும். அதனால நம்ம முதல்ல மாம்சுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், ஆன வரையும் நம்மளை திட்டுவான். அதனால நம்ம ஜாக்கிரதையாக போயிட்டு மாம்சத்தை முதல்ல கிண்டல் பண்ணுறோம். எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான ஆளில் போட்டு அப்படியே மாம்சு வாயில் காக்கா மாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ நானே இப்போ போயிட்டு முட்டிக்கிறேனே டயரில். நல்ல வேலை நம்மளுக்கு அந்த இது போயிட்டு நல்லா பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா உடஞ்சி போய் இது உளுந்துடும். அப்புறம் ஷார்க்குக்கு இறையாயிருவோம் நம்ம. அதனால பாட்டு போனோம். இந்த சேலஞ்சுக்கு இப்போ வேறு சரியான மெண்டல் குஸ்கா, அதனால தான் இப்படி நடக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா, ஏதாச்சும் ஈஸியாக வைப்பானா ரொம்ப கஷ்டமாக வைப்பான். இங்கே பார்த்தீங்களா திரும்பியும் பாருங்கள் ஹெலிகாப்டருங்க நிப்பாட்டிவிட்டு திரும்பியும் ஏதோ சைக்கிள் எடுக்கணும் போல், அதான் எடுத்துக்கிட்டு போனாரா கேள்விப்பட்டேன் சேலஞ்சுக்கிட்ட. இந்த சேலஞ்சுக்கிங் பின்னாடியில் போகலாம். இவன் பாருங்களேன் சைக்கிளை வச்சுருக்கிறான். இதில் எப்படி நம்ம போகிறது? இப்படி இருந்தால் நம்ம எப்படி தான் போகிறதோ தெரில. சரி ஓகே இருக்கட்டும் அப்படியே போகலாம். ஐயய்யா என்னது இது இப்படி விண்டு வெளியிலையும் சுட்டிக்கிட்டு இருக்குது? ஐயய்யா விஞ்சையா வெளியே போச்சு. இப்போ நம்ம சேஃப் லேண்ட் பண்ண போகிறோம். சேஃப் லேண்ட் பண்ணிட்டா ஐயா சேஃப் லேண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே இப்போ நம்ம சேஃப் லேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே தலைலாம் அப்படி இக்கிட்டு சுட்டிக்கிட்டு இருக்குது. ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா சைக்கிள்லாம் எப்படி நான் சைக்கிள்லே கிங்கு. சைக்கிளுக்குள்ளெல்லாம் புண்டு வரேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்களா போட்டு இருக்குதுங்க. இதுக்குள்ளுக்கு இறங்கி முதல்ல அந்த போட்டை எடுத்துக்கிட்டு நேராக போகிறோம். நம்ம ஜெயிக்கிறோம், வின் பண்ணுறோம், லக்ஸரியான அந்த மெடக்கிற ஹவுஸை வாங்குகிறோம். சேலஞ்சு கிங் இப்படியே போவேன். ஓப்பின் யாரெல்லாம் சிங்சான் பிடிக்கும்ன்ட்டு சிங்சான் எல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். சிங்சான் நான் என்னை பிடிக்கணும்னு நினச்சி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு அதே போல் நீங்கள் ஓப்பின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சிங்சான் என்னைய பிடிச்சிருக்குன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓப்பின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓப்பின் அதான் நான் பார்த்துக்கோங்க. OPIN ஓப்பின். ஸ்பெல்லிங் வேறு வர மாட்டேன். ஐயோ என்னது இது சுற்றிக்கிட்டு இருக்குது? இதில் எப்படி போகிறேன்னு தெரியலையா? ஓப்பின். இது என்னோட டைலாக்கு. தண்ணியில் போகும்போதெல்லாம் நான் ஓப்பின்னுவேன். ஓகேங்களா? யாரும் கோச்சுக்காதீங்க. ஓப்பின்னா என்னோட டைலாக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே குடிக்கும் போதெல்லாம் ஓப்பின் அப்படிமே. ஓகே ஓப்பின். ஓகே இப்போ நம்ம நேராக போகலாம். இதுக்கு மேலே சொன்னால் நீங்களாம் காடு வெடித்து காடுலேருந்து ரத்தம் கொட்டிடும். அதனால் ஓப்பின் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இனிமேல் ஓப்பின்னு சொல்ல மாட்டேன். ஓப்பின்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் அடிச்சு போடுவீங்க நம்மள. ஐயா என்ன அது இப்படி ஐயா போட்டு ஓப்பின்.
ஐயோ சாரி மக்களே, திரும்பி ஓப்பேன்னு சொல்லிட்டேன்னா போயிரு. ஐயோ சூப்பர் ஃபினிஷிங் எனக்கு வந்துட்டோம் காய்ஸ். ஒரு வழியாக நம்ம இந்த விளையாட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எங்கடா போச்சு ஃப்ராங்க்லின் லக்ஸரி ஹவுஸ் எங்கடா போச்சு? ஸ்டார்ட் ஃபினிஷ்னு வந்துருச்சு. ஃபினிஷ்னு போடுவாங்க, ஸ்டார்ட் ஃபினிஷ்னு வச்சுருக்காங்க பாரு. நீங்க எல்லாருமே வின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க வின் பண்ணதுனால உங்களுக்கு அப்ப நான் பரிசு தர போறேன். ஓகேங்களா? அதே போல இந்த ஹெலிகாப்டர்லாம் நான் அந்த கோடை பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மேப்பை பார்த்து நீங்க போய்க்கோங்க அந்த ஐலாண்டுக்கு. ஓகேடா, அதே ஷிங்சானே டோரேமானே எல்லாம் ஏறிக்கோங்கடா. இந்த மேப்போட இதுவும் இதுக்குள்ளே தான் இருக்குங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக டோர்லாம் திறந்துருச்சு. ஓகே, இதான் அந்த மேப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன் இந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஐலாண்டு நம்மளுக்கு தான் சொந்தமாக போடு இன்னைக்கு. ஆனால் எவ்வளோ பெரிய கஷ்டமான சேலஞ்சு பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படியே நேராக அங்கிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியுது கைஸ் உங்களுக்கு. இங்கே பாருங்க, நம்மளுக்கே ஒரு ஐலாண்டே இருக்காங்க கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ் இந்த ஐலாண்டு. செம்மல பயங்கரமாக இருக்குது இந்த ஐலாண்டு. ஓகேங்களா? இதை பார்க்கவே சும்மா பயங்கரமாக இருக்குது கைஸு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மட்டும் ஒரு ஐலாண்டு தான் நம்ம பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். ஏன்னா முதல் முறையாக இப்போ தான் நானே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஐலாண்டே பார்க்குறேன் கைஸு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கேன். ஆமாங்க கைஸு, என் மாம்ஸ் இது வரைக்கும் இந்த ஐலாண்ட்லாம் பார்த்ததே இல்லை, டிவியில் கூட பார்க்கல. ஆனால் நாங்கள் பார்த்துருக்கோமே. சேர்றா ஓவராக பண்ணாடுறா வாடா. பாருங்க கைஸ், இவ்வளோ பெரிய ஐலாண்ட் நம்மளுக்கு கிஃப்டாக தந்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இதோ 2 வீடியோ முடிச்சுக்கிறேன். பை டாட்டா. ஓகேங்களா? அவங்க பாருங்களேன், இந்த ஐலாண்டை அப்படியே சுற்றி காமிக்கலாம் அவங்களுக்குலாம். ஆனால் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்போ பாருங்களேன், இந்த ஐலாண்டே நம்மளுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு மேலாம் ஏறி உட்காதான் போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துலலாம் ஏறுறதுக்கு அப்படியே படிக்கிறது மாட்டேன் வைக்கிறேன். ஆனால் சர்க்கிளாக அப்படியே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுலலாம் ஏறி போகலான்னு தான் நான் நினைக்கிறேன். உட்காந்துக்கலான்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களாம் உட்காந்துக்கலாம். நம்ம இருந்து உட்காந்தோன்னா அவ்வளோ மானவரையே திட்டுவாங்க. இங்கே பாருங்கடா, ஐயோ நான் வேற உட்காந்துட்டேனே. ஃப்ராங்க்லின் உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா சின்ன குழந்தைங்க விளையாடுறது? இருறா, இப்போயே நான் தான் விளையாடுறேன்லாம். சும்மாட்டுங்கடா, நான் விளையாடலடா, போயிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா எல்லாத்தையும் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒன்றும் விளையாடுறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கண்ணே ஐலாண்டில் பண்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பண்டெலாம் நம்மளால் உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதால் இடிக்க முடியாது. பார்த்தீங்களா, ஐலாண்டில் பறவைகள்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது. அப்புறமேட்டுக்கு பேராசூட்டு பண்டு எல்லாமே இருக்குது கைஸு. செம்மையாக இருக்குங்க கைஸு. இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் டாட்டா, லவ் யூ ஆல் கைஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்களேன், நிறைய பறவைங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்குது. அதே போல் பாருங்களேன், இங்கெல்லாம் நிறைய இருக்குது மரம். அங்கே பாருங்கள் காய்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாம் யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்களேன், இன்னும் ஐயோப்பா செம்மையாக இருக்குது. இன்னும் மின்மினி மாட்டை நம்ம பறந்துக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. அப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இது மாட்டம் வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியல, கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு அழகுப்படுத்திருக்காங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனுஷங்க நிற்கிற மட்டுமே அந்த ஐஸ் எல்லாம் வச்சு அந்த ஸ்னோமேன்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கெல்லாம் டேபிள் அப்புறமேட்டுக்கு அங்கே பாருங்கள் பேராசூட்லாம் நிறைய இருக்குது இந்த இடத்துல. அப்புறமேட்டுக்கு இந்த மின்மினி பூச்சி மட்டும் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பறக்க விட்ருக்காங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்காரத்துக்கு அந்த சேர்லாம் பயங்கரமாக செஞ்சு போட்டிருக்காங்க இந்த ஐலாண்டில். ஜெயிச்சதுக்கு இந்த ஐலாண்ட் நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்த சேலஞ்சுக்கு இன்னைக்கு கோடான கோடி வாழ்க. ஓகேங்களா? போன தாட்டி முத்தமாமா நம்மளுக்கு வந்துட்டு அமுச்சு விட்டார் இல்லையா கிஃப்ட்டு சேனல் நீங்கள் நல்லா பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுங்க அப்படின்ட்டு. சேனல் நம்ம நேற்றுக்கு தான் ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க நம்மளுக்கு. எனக்கே மனசு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதனால் பார்த்தா வந்துட்டு சேனல் நம்ம ஆரம்பிச்சிடுமே பார்த்தா வந்துட்டு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வருவாங்கன்னு தெரில. எப்படி இன்னைக்குள்ளே ஒரு 3 சப்ஸ்கிரைபர் 4 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஏன்னா மற்ற சேனல்காரங்களாம் எப்படியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் நம்மளும் வீடியோ போட முடியாது இல்லையா? எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் வீடியோ போடுறேன். இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸே. ஓகேங்களா?
கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓகேங்களா, அங்கே பாருங்கள் மினி மினி பூச்சியெல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குங்க கைஸு. இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா செம்ம பயங்கரமாக இருக்குது கைஸு. சும்மா பங்கமாக இருக்குது. ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய் டாட்டா. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஓகே கைஸ், அடுத்த பாய் பாய். லவ் யூ ஆல்.